பாஜக மாநில தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சரியாக 2 மணி அளவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருப்பமனு விநியோகம் யார் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களே நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷா சென்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு வெளியாகி அதற்கான நடைமுறைகள் தொடங்கியிருக்கின்றது. விவரங்களுடன் நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், அடுத்தடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நடைமுறை தொடங்க இருக்கு, என்னென்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணணும்? ஒரு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் அல்லது தேர்வாவது போட்டியிட விரும்பக்கூடிய நபர்கள் என்னென்ன நடைமுறையை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு? நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை மத்திய பாஜகவுடைய பைலா, அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோட பைலா படி ஒருவர் மாநில தலைவருக்கான தேர்தல் நடக்கும்போது போட்டியிட வேண்டும் என்றால் குறைந்தது 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும், தீவிர கட்சி பணியாற்றி இருக்க வேண்டும், அல்லது 3 பருவம் தொடர்ச்சியாக கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி இருக்க வேண்டும். ஒரு பருவம் என்பது 3 ஆண்டுகள், ஏறத்தாழ 9 ஆண்டுகள் அது இருக்க வேண்டும் என்றதான் கருத்து. நயினார் நாகேந்திரன் 8 ஆண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி பாத்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் பாஜக அலுவலகத்தில் வந்த உடனே உற்சாக வரவேற்பு, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆரவாரப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். கட்சி அலுவலகத்திற்குள் வரும்பொழுது அந்த மனுவை ஃபார்ம் F மனுவை, அந்த வேட்புமனுக்கான மனுவை எடுத்துட்டு அந்த பாஜக அலுவலகத்தில் தொட்டு கும்பிட்டு போனதையும் பார்க்க முடிந்தது. முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், நயினார் நாகேந்திரனுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது பார்க்க வேண்டும். இதற்கு முன்பாக மாநில தலைவர் தேர்தல் என்பது இப்படி வெளிப்படையாக இவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்திருக்குமா என்றால் இல்லை. எப்பொழுதுமே மத்திய தலைமை யாரை கை காட்டுகிறதோ இல்லை மாநிலத்திலிருந்து யார் பரிந்துரைக்கிறார்களோ அவர்களை மத்திய தலைமை அறிவிக்கும். இதுதான் நடைமுறையாக இருந்தது. ஒரு தேர்தல் நடைமுறையாக, தேர்தல் செயல்பாடாக இப்பொழுதுதான் அது பார்க்க முடிகிறது. அந்த காட்சியையும் நம்ம பார்க்கிறோம். அவரோட மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே கூட, கனக சபாபதி உள்ளிட்டவர்கள்லாம் கூட நடந்து வர்றத காட்சிகளாக பார்க்க முடிகிறது. பாஜக அலுவலகத்தில் தற்போது நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறார். வேறு யாரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்களா? அப்படி வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சா போட்டி உறுதி அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு காரணம், அதுலேயும் ஒரு புள்ளி இருக்கு. ஏன்னா அந்த வேட்புமனுவை நிராகரிக்கிறதுக்கான அதிகாரம் பார்வையாளர்களுக்கு, தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு இருக்கு. அப்படி நிராகரிக்கப்படலை என்றால் போட்டி இருக்கும். நிராகரிக்கப்பட்டு விட்டால் யார் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர் பாஜகவின் மாநில தலைவராக இருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தற்போது 2 மணியிலிருந்து 4 மணி வரை வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் இருக்கு. இப்பொழுதே நயினார் நாகேந்திரன் வந்துவிட்டார். 12 மணிக்கு மேல நல்ல நேரம் துவங்கி இருக்கிறதால அலுவலகம் வந்திருக்கிறார். முதல் நபராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு. வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்களா என்பதை தான் இன்றைய நாளில் பாஜக அலுவலகத்தில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கிய காட்சியாக, மிக முக்கிய செய்தியாக கவனிக்க வேண்டியது இருக்கு. சுபாஷ், ஒரு மகிழ்ச்சியோட அந்த பாஜக அலுவலகத்தில் பல முறை வந்திருந்தாலும் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு ஒரு உற்சாகமாக வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சர்ப்ரைஸுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே ஒரு விதிவிலக்கே அல்ல. யாரை வேண்டுமானாலும் மாற்றலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றலாம். எல்லாமே மத்திய தலைமைக்கான புரிதலுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். அதுதான் இப்பவும் நடக்க போகுது. எல்லாரும் நம்ம நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாலும் அவரே இருக்கலாமா இல்லையா அப்படின்றதும் தெரியல. ஆகையால எது எப்போ வேணுமாலும் மாறலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. தற்போது இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பலமுறை நீங்க சொன்னது போல 8 ஆண்டுகள்ல பலமுறை இந்த கட்சி அலுவலகத்திற்கு வந்துட்டு போயிருப்பாரு. அப்படி வந்துட்டு போனவரை தற்போது மீண்டும் கட்சி அலுவலகத்திற்கு மாநில தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் வரும் பொழுது அவர் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு சமிக்கைகள் தெரிந்திருக்கு. தான் வருவதற்கான வாய்ப்புகள், மாநில தலைவருக்கான வாய்ப்புகள் இருப்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அல்லது தகவல் சொல்லப்பட்டிருப்பதாக நம்ம அப்படியும் புரிஞ்சுக்கலாம். ரேஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை பார்க்கும்போது வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவர்கள் இந்த பேராமீட்டருக்குள்ள வந்தாலும் கூட வானதி நேற்று இது சார்ந்த கேள்வியை நேரடியாகவே தவிர்த்துட்டாங்க. நம்ம கிட்ட அதை பற்றி பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழிசைக்கான நிலைப்பாடை இன்னும் ஓப்பனாக அவங்க சொல்லலை. அப்படி இருக்கும்போது நயினார் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்கு? அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா
கடந்த காலங்களில் மக்களவைத் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் போட்டியிட்டவர் அவர் அப்படின்றதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒரு திராவிடியன் ஃபேஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் செல்வாக்குமிக்க தலைவர் அப்படின்ற அம்சத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. வேற என்னென்ன கட்சி இவர்கிட்ட என்னென்ன பாசிட்டிவ் அம்சமாக பார்க்க வாய்ப்பு இருக்கு சுபாஷ்? பொதுவாகவே ஒரு தடாலடி அரசியல் இல்லாமல் மென்மை போக்கை கடைபிடித்து அதன் மூலம் அரவணைப்பின் மூலமாக தான் நயினார் நாகேந்திரனின் அரசியல் வாழ்க்கை இருந்திருக்கிறது. அவர் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தென் மாவட்டத்திலிருந்து அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைமை இதை முடிவெடுத்திருக்கலாம். மேலும் நீங்கள் சொல்ல போல 3 பருவம் கிடையாது. அதே போல அவருக்கு 9 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் நிறைவு செய்யாத ஒரு நபர் 8 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்காருன்னா, அவர் இந்த 8 ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், அதுல 8 ஆண்டுகள் துணைத் தலைவராக இருந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு கிரைட்டீரியால அவருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் மூலமா இந்த 10 ஆண்டுகள் இல்லைனாலும் அவருக்கு 9 ஆண்டுகள் நிறைவாகலைனாலும் ஸ்பெஷல் பர்மிஷன் மூலமா அவர் மாநில தலைவருக்கான போஸ்டிங்கை கொடுப்பதற்கு மத்திய தலைமை பரிந்துரைக்கலாம். அதற்கான ஸ்பெஷல் பர்மிஷன் மாநில தலைமை வாங்கும். இது ப்ரொசீஜர். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் மற்ற கட்சிகளுடன் எவ்வாறாக செயல்படுகிறார், ஆர்எஸ்எஸ் அக்செப்டன்சி எப்படி இருக்கு மாநிலத்தில் பொறுத்தவரை, இங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற எல்லா அணுகுமுறையும் பார்த்து தான் ஒரு மாநில தலைவருக்கான நபர் வேட்பாளர்களாகவோ இல்லை அதில் போட்டியிடக்கூடிய நபர்களாகவோ இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது, அல்லது அந்த பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான தகவலாக பின்புலத்தில் இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருக்கும் பொழுது அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பொழுது மாநில துணைத் தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பதவியில் வைத்திருக்கிறார். அகில இந்திய தலைமை ஏதோ ஒரு விதத்தில் அவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த பதவியை அவருக்கான கொடுப்பதற்கான ஸ்பெஷல் பர்மிஷனை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேட்புமனு தாக்கல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் இந்த வேட்புமனுவை பெறுவதற்காக தற்போது பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். மிக மகிழ்ச்சியாக காணப்படுகிறார். தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க சுபாஷ். விரிவான தகவலுக்கு நன்றி.